ஹாய் ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இஸ்ரோ அவங்களோட ஸ்பேஸ் டாக்கிங் மிஷனை சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. இந்த மிஷன் பேர் ஸ்பேடெக்ஸ் மிஷன். இதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி நிறைய ஆசமான ஸ்பேஸ் இன்ஃபர்மேஷனை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்பேஸில் 2 இண்டிபெண்ட்டாக ஒர்க் ஆகிற சேட்டலைட்ஸ் இல்லைனா ஸ்பேஸ் வெஹிக்கிள்ஸை ஜாயின் பண்ணுறது தான் ஸ்பேஸ் டாக்கிங்னு சொல்லுவாங்க. இந்த ஸ்பேஸ் டாக்கிங் மூலமாக 2 ஸ்பேஸ் வெஹிக்கிள் இல்லைனா ஸ்பேஸ் சேட்டலைட்டுக்கு நடுவில் ஃபியூவல் ஷேர் பண்ணுறது, எலக்ட்ரிசிட்டி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது, ஃபைல்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் ட்ரான்ஸ்ஃபருக்கு இல்லைனா சர்வீஸ் பண்ணுறது மூலமாக அதோட லைஃப் டைம் இன்க்ரீஸ் பண்ண முடியும். இது சொல்கிறது ரொம்ப ஈஸி, ஆனால் ஸ்பேஸ் டாக்கிங் ரொம்ப பெரிய டாஸ்க். ஏன்னா இதில் நிறைய சேலஞ்சஸ் இருக்குது. சேட்டிலைட்லாம் ஸ்பேஸில் ஹை ஸ்பீடில் தான் ட்ராவல் ஆகும். அந்த ஸ்பீடில் டாக் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அது மட்டும் இல்லாமல் அதோட சென்சார்ஸ் எல்லாமே பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகணும். இன்ஜினோட த்ரஸ்ட் கொஞ்சம் அதிகம் இல்லைனா கம்மியானாலும் ஸ்பேஸ் கிராஃப்ட் பெரிதளவில் பாதிப்படையும். அது மட்டும் இல்லாமல் சேட்டலைட்ஸோட பொசிஷன் அண்ட் வெலாசிட்டியில் மிஸ்கால்குலேஷன் ஆகக்கூடாது. இந்த மாதிரி நிறைய சேலஞ்சஸ் இருக்குது. இதெல்லாம் தாண்டி சக்ஸஸ்ஃபுல்லாக ஸ்பேஸ் டாக்கிங் பண்ணது யூஎஸ், ரஷ்யா, சைனா அண்ட் இப்போ நம்ம இந்தியாவும் லிஸ்ட்டில் சேருது. இஸ்ரோ இதில் நிறைய சேலஞ்சஸை ஃபேஸ் பண்ணாங்க. அவங்க எப்படி இந்த மிஷனை இவ்வளோ சேலஞ்சஸ் தாண்டி சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணாங்கன்னு பார்ப்போம். டிசம்பர் 30, 2024 அன்னைக்கு இரவு 10 மணிக்கு PSLV C-60 ராக்கெட் மூலமாக SDH-01 அப்புறம் SDH-02ன்னு 2 சேட்டலைட்ஸை ஸ்பேஸுக்கு அனுப்புகிறாங்க. ஜான்வரி 7 நடக்க வேண்டிய டாக்கிங் 2 சேட்டலைட்ஸும் கரெக்டான பாத்தில் இல்லாததுனால டாக்கிங்கை தள்ளி வச்சாங்க. ஜான்வரி 9 2 சேட்டலைட்ஸ்க்கு நடுவில் இருக்கிற டிஸ்டன்ஸை குறைக்க முயற்சி செய்யும்போது சேட்டலைட்ஸ் அதிகமாக ட்ரிஃப்ட் ஆகிறதுனால அடுத்த நாளைக்கு தள்ளி வச்சாங்க. ஜான்வரி 10 2 சேட்டலைட்ஸ்க்கு நடுவில் இருக்கிற டிஸ்டன்ஸை 15 மீட்டர்ஸ்லேருந்து 3 மீட்டராக குறைச்சாங்க. அப்புறம் டாக்கிங் பண்ண அட்டெம்ப்ட் பண்ணும்போது ப்ராக்சிமிட்டி அண்ட் டாக்கிங் சென்சார் கிட்ட இருந்து வர சிக்னல் டிலே ஆகிறதுனால டாக்கிங்கை ஜான்வரி 10 பண்ண முடியலை. கடைசியாக ஜான்வரி 16 காலையில் 9 மணிக்கு இஸ்ரோ சக்ஸஸ்ஃபுல்லாக அவங்களோட டாக்கிங் மிஷனை கம்ப்ளீட் பண்ணாங்க. அண்ட் இப்படி தான் இந்த ஸ்பேடெக்ஸ் மிஷன் சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆச்சு. அண்ட் இதோட இந்த மிஷன் முடியலை. இஸ்ரோ இந்த 2 டாக்கிங்கான சேட்டலைட்ஸை சக்ஸஸ்ஃபுல்லாக அன்டாக்கிங் செய்யணும். அண்ட் ஹோப் அதுவுமே சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்கும். இந்த ஸ்பேடெக்ஸ் மிஷன் இஸ்ரோவுக்கு ரொம்ப குரூஷியலான மிஷன். ஏன்னா இது அடுத்து வரக்கூடிய ககன்யான், சந்திரயான் 4 மாதிரி பெரிய ஸ்பேஸ் மிஷனுக்கு இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஸ்பேடெக்ஸ் மிஷன் பற்றி உங்களோட தாட்ஸை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய ஆசமான ஸ்பேஸ் இன்ஃபர்மேஷனை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் உங்களை இன்னொரு ஆசமான வீடியோவில் பார்க்குறேன். பாய்.